அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயி பிரியா ராஜ் நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கங்க. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஒரு MBA பட்டதாரி, ஆனாலும் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மரபு ரக விதைகளை பயன்படுத்தி 2007 ஒரு வீட்டு தோட்டமாக ஆரம்பித்தேன், 4 பெயிண்ட் பக்கெட்டில். இன்னைக்கு ஒரு 3.5 ஏக்கரில் ஒரு விதை தீவையும் ஒரு விதை பண்ணையத்தையும் உருவாக்கி இருக்கிறேன் என்னுடைய சொந்த கிராமத்தில். இன்னும் என்னுடைய கிராமத்தில் விவசாயங்கிறதே ரொம்ப போயிடுச்சு. எல்லாம் சுற்றி தரிசு காடுகளாகவும் ரசாயன இதை பயன்படுத்தினதுனால, ரசாயனங்கள் அதிக பயன்படுத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நிறைய மகசூல் இல்லாமல் நஷ்டத்தில் இருக்கிறதுனால விவசாயத்தை விட்டுட்டு எல்லாரும் மண்ணு விற்கக்கூடிய சூழல்ல எங்கள் ஊர் பகுதிகள் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் எங்களுடைய சொந்த நிலத்துல நாங்கள் இன்னைக்கு வந்து இயற்கை வழியில விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக மரபு ரக விதைகளை தான் பயன்படுத்துகிற இயற்கை வழி வேளாண்மை தான் செய்கிறாங்க. முதல்ல நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு அதுக்கான ஒரு இது வந்திருக்கும் பார்த்தீங்களா? எல்லாருக்குமே நம்ம இயற்கை விவசாயம் ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தோணும், நம்ம வந்து இதை வந்து சொசைட்டிக்காக செய்யணும், சமூகத்துக்காக அப்படின்னு. அது மாதிரி எப்போ உங்களுக்கு தோணுச்சு? அடிப்படையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. நானும் ஒரு சிட்டியில் செட்டில் ஆகிற சூழல் ஏற்படும் பொழுது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சூழலில் நஞ்சான காய்கறிகளும் கீரைகளும் தான் கிடைச்சது. அப்போ நம்ம கிராமப்புறங்களில் கிடைச்ச மாதிரி கிடைக்கலையே, அது ஒரு யோசனை. அது மட்டும் இல்லாமல் என்னோட கூட பயணம் பண்ணவங்களோ, என் கூட வேலை பார்த்தவங்க, சொந்தக்காரங்கள் எல்லாருமே நல்ல விதமான ஒரு உணவு பழக்க வழக்கங்கள்ல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க கேன்சர் போன்ற கொடுமையான நோய்களால் நிறைய இறந்ததை வந்து பார்க்க முடியுது. இவங்களாம் நல்ல பழக்கங்கள், நல்ல சூழல்ல தானே இருந்தாங்க, ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு சூழல், ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை எழுந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்றாங்கன்னு காமனா நான் எடுத்து பார்த்தேன். அதுல பார்த்தீங்கன்னா உணவு தான் அதிகமாக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ரசாயனம் கலந்துக்கூடிய உணவுகளாக தான் கிடைச்சிருக்குது. வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட நிறைய உணவுகள், பழங்கள் எல்லாம் தான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அவங்க காமனா என்ன சாப்பிட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரி உணவுகள் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அப்போ ரசாயனம் அதிகமா தெளிக்கப்படுது, செல்ஃப் லைஃப் வேணுங்கிறதுக்காக தெளிக்கப்படக்கூடிய ரசாயனங்கள் அதிகமா இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த மாதிரி உணவுகள் போகக்கூடாது, நம்ம உள்ளூர்கள்லயே இங்க உற்பத்தி ஆகிறத நம்ம உண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சு. அப்போ இங்க சந்தையில கிடைக்கிறது எல்லாமே நிறைய ரசாயனம் தெளிக்கப்பட்டதா இருந்தது. ஏன் நமக்கான உணவை நாமளே கொஞ்சம் உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 4 பெயிண்ட் பக்கெட்ல எனக்கான கீரைகள்ல ஆரம்பிச்சேன். அந்த கீரைகள்ல ஆரம்பிச்சு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா போகும்பொழுது அங்க விதைகள்ங்கிறதே இல்லாம வருது. விதைகள் ஒவ்வொரு டைம் நான் வாங்குற மாதிரி சூழல் தான் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒவ்வொரு டைம் என்னடா விதை வாங்கிட்டே இருக்கிறோம், நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி கிடையாதே, விதை நம்ம கையில தானே இருந்துச்சு, ஏன் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தேடல்ல போகும் பொழுதுதான் இங்க இருக்கிறது எல்லாமே வேற பன்னாட்டு நிறுவனங்களுடைய விதைகளாக தான் இருந்தது. விவசாயிக்குரிய நம்ம மண் சார்ந்த ரகங்கள், நம்ம பாரம்பரிய ரகங்கள், நம்ம மரபு ரகங்கள் எதுவும் நம்ம கையில இல்லையேங்கிறது தோணுச்சு. அப்போ ஒவ்வொரு ஊர்களா பயணம் பண்ண தென் மாவட்டங்களில் மானாவாரி விவசாயங்கள் பண்றவங்க மத்தியில தான் அந்த மரபு ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள் வந்து புழக்கத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தது. அப்படி வெவ்வேறு ஊர்களுக்கா சுத்தி சுத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி மரபு ரகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது. பல கிளைகள் வரக்கூடிய கொத்தவரங்காய் கிடைச்சது. தென் மாவட்டங்கள் என்னுடைய தாத்தா பாட்டி ஊர் விருதுநகர் பகுதி, அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அதை போட ஆரம்பிச்சேன். அதை விதைகளை எடுத்து அப்படியே நான் சேமிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி நிறைய பக்கம் என் கூட, நான் MBA ஒரு பட்டதாரி, என் கூட நிறைய பேர் வேற மாநிலத்தவர்கள் வந்து நிறைய படிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஊர்களுக்கு அவங்களுடைய வீட்டு நிகழ்வுகளுக்கெல்லாம் போகும்பொழுது அவங்க வீடுகள்ல, வீட்டு தோட்டங்கள்ல நிறைய மரபு ரகங்கள்ல அவங்க தற்சார்பு காய்கறி தோட்டம் வச்சிருப்பாங்க, கிச்சன் கார்டன் வச்சிருந்தாங்க. அதை பார்த்து அதுல இருந்து விதைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தேன். அப்படி கொண்டுட்டு வந்து என்னோடதுல வந்து விளைய வைக்க ஆரம்பிச்சேன். அந்த காய்கறிகளை சாப்பிடும்போது உடல்ல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்பட்டுச்சு. அதோட மனம், சுவை எல்லாமே வித்தியாசப்பட்டது. ஏற்கனவே இங்க மார்க்கெட்ல சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய ரகங்களுக்கு இதுக்கும் ஏன் இதை நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம தன்னகத்தை வச்சுக்கிட்ட கூட இதை பரவலாக்க பண்ணா என்ன, நம்மள மாதிரி நிறைய வீட்டு தோட்டக்காரங்கள் உருவாகணும், தான் தேவையை தானால் பூர்த்தி பண்ற அளவுக்காச்சும் உற்பத்தி பண்ணணும், விவசாயம் என்னானாலும் தெரியணும்னா ஒரு வீட்டு தோட்ட விவசாயியாவது அட்லீஸ்ட் இருக்கணும் எல்லாருங்கிறதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் வீட்டு தோட்டங்கள்ல பத்தி பேசுறது, நமக்கானதை நாமளே உற்பத்தி பண்ணலாம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வீட்டு தோட்டம் வச்சிருந்தாங்க, அது மூலியமா நிறைய உற்பத்தி செய்து அந்த காய்கறிகளை தான் நமக்கு உணவா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. அதை திரும்ப கொண்டு வரணும்னா இழந்ததை நம்ம எங்க இழந்தமோ அங்கதான் திரும்ப தேடணும்னு தோணுச்சு. அப்போ இழந்த இடத்துல தேடும் பொழுதுதான் இந்த வீட்டு தோட்டம்ங்கிறது தெரிஞ்சது, நம்ம முன்னோர்கள் பண்ணினது. அதைத்தான் நான் செய்ய ஆரம்பிச்சேன். 2007 இருந்து ஆரம்பிச்சது.
படிப்படியா போய் ஒரு காலகட்டத்துல வீட்டு தோட்டத்தை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தனக்கான காய்கறிகள் உற்பத்தி பண்ணணும்னா பெரிய நிலம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாதுங்க. பெரிய ஏக்கர் கணக்குல நிலம் இருந்தாதான் தனக்கான உணவு உற்பத்தி பண்ணணுங்கிறது கிடையாது. எங்க இடம் இருக்கோ இல்ல இருக்கிறத வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நஞ்சில்லா காய்கறிகள் உற்பத்தி பண்ண முடியுங்கிறத நம்ம செஞ்சு பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். அதனால நானே அதுல இறங்கி செஞ்சேன். அதுல வெற்றிகரமா நல்ல காய்கறிகளும் கிடைச்சது. அப்போ ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு தான் பகுதி நேர என்னோட வீட்டு தோட்ட விவசாயமா தான் நான் இருந்தேன். அந்த விதைகளை பரவலாக்க பண்ணேன். வாரம் 100 கவராவது 5 ரூபா ஸ்டாம்பை ஒட்டி அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வாங்குற சம்பளத்துல ஒரு பகுதி இதுக்காக ஒதுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சமுதாய சிந்தனையோடையும் அது மாதிரிலாம் செயல்படும் போது நிறைய விஷயங்கள் எனக்குள்ள ஒரு இந்த பிரபஞ்சம் கொடுத்ததா எனக்குள்ள ஒரு உள் உணர்வுங்க. அதனாலதான் இன்ன வரைக்குமே நான் விதைகளை மட்டும் விற்கவே மாட்டேன். இன்ன வரைக்கும் பகிர்வு மட்டுமே நான் பண்றதுக்கு காரணமும் கூட அந்த விதைகள் இப்படி பகிர பெருகுன்பாங்க இல்லையா. ஸோ நான் ஒவ்வொரு ரகங்களையும் வேற மாநிலத்துல யாரு கேட்டாலுமே அந்த மரபு ரகங்களை பகிரும்போது அவங்க கிட்ட இருக்கிற அரிய மரபு ரகங்கள் அவங்க வீட்டு தோட்டங்கள்ல இருக்கும். அதை எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. இப்படி நான் பகிர என்னையை தேடி நிறைய ரகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. முன்னெல்லாம் வேற நிறைய இடங்கள்ல பயணம் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தது. இப்போ ஒரு போன் கால் பண்ணினா கூட எங்க இருந்தாலுமே எனக்கு வந்து சேர்க்கக்கூடிய அந்த மக்கள் அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது தொடர்ந்து பயணம் பண்ணும்போது இயற்கை வழி வீட்டு தோட்டம்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவை 2015 ஆரம்பிச்சு வீட்டு தோட்டத்தை பத்தி இயற்கை வழியில எப்படி பண்ணலாம்ன்றத சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வீட்டு தோட்டம்னாலே பெருசா செலவு பண்ணி தான் பண்ணணுங்கிற சூழல்ல இருக்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து முழுக்க சொல்லி கொடுத்தது இந்த குப்பை மேடு தாங்க. குப்பை மேட்டுல யாருடைய பராமரிப்பு இல்லாம ஒரு கத்திரிக்காய் செடியோ இல்ல ஒரு தக்காளி செடி எல்லாருமே பார்த்திருப்போம். சாக்கடை பகுதிகளில் கூட அதுல எந்த நோய் தாக்குதலுமே இல்லாம நல்ல மகசூலோடு எல்லாமே விளைஞ்சிருக்கும். அது எப்படிங்க விளைஞ்சுது அங்க மட்டும் எப்படி? இந்த சிந்தனை தான். கால்நடை கழிவுகளும் தாவர கழிவுகளும் இருந்தாலே போதும், நமக்கு தேவையான காய்கறிகளோ நமக்கு தேவையான உணவு பயிர்களையோ வளர்த்துக்க முடியுங்கிறத இந்த சுற்றுச்சூழல் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த காடுகளும் இந்த குப்பை மேடுகளும் தான் இன்ன வரைக்கும் எனக்கு குருநாதரா இருக்கிறது. அவங்க தான். அங்கிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்றதுல நிறைய தெரிஞ்சுக்க முடிச்சது. அதே மாதிரிதான் ஒரு செடி வந்துட்டு வளமா இருக்கணும்னா மண்ணு வளமா இருந்தா போதும். வளமான மண்ணுல செடி வளமா இருக்கும். செடி வளமா இருக்கிற செடியை எந்த பூச்சியும் சாப்பிடாதுங்கிறத நான் என்னுடைய வீட்டு தோட்டம்ங்கிற ஆய்வு கூடத்துல தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுல இருந்துதான் தொடர்ந்து பயணம் பண்ணேன். நிறைய குழுக்களை உருவாக்கி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். வீட்டு தோட்டத்துல விதைகளை பரவலாக்க பண்றது, அவங்களுக்குள்ள பண்டமாற்று முறை பண்ணிக்கிறது, நிறைய விதை பகிர்வுகள், அதை வந்து நிறைய ஊரா போய் அங்கங்க விதை பகிர்வுகளுக்கான ஒரு நிகழ்வாவே அதை வந்து செஞ்சோம். அப்போ இது ஒரு நிகழ்வா பண்ண நிறைய பேர் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த இயற்கை வழி வீட்டு தோட்டம்ங்கிற அந்த குழுவுல இருந்து அந்தந்த பகுதிகளில் நிறைய பேர் உருவாகணும். எல்லா பக்கமும் நானே போய்கிட்டு நானே சுத்திட்டு இருக்கிறது வந்து சரிப்படாது. அப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தரும் உருவாகணும். நம்மள மாதிரி நிறைய பேர் உருவாகணும். நிறைய ரகங்களை பரவலாக்கம் பண்ணக்கூடியவங்களும் உருவாகணுங்கிறதுக்காக அது மாதிரி நிறைய பேர்த்த உருவாக்கணும். இப்ப அவங்க ஊர்களை பார்த்துக்கிற அளவுக்கு போயிடுச்சுங்க. அப்போ அடுத்த கட்டமா வீட்டு தோட்டம் இது முடிஞ்சிருச்சுன்னா அவங்க பதில நிறைய பரவலாக்கம் ஆயிடுச்சுங்க. அடுத்த கட்டமா விவசாயிகள் மத்தியில பரவலாக்க பண்ணி அதுக்கான அவேர்னஸ், அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த காய்கறி ரகங்களை, மரபு ரக காய்கறிகளை அவங்களை உற்பத்தி பண்ண வச்சு அதை சந்தைக்கு கொண்டுட்டு வந்து புழக்கத்துல வச்சால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்ட வேலை சரியான கோட்ல போறதா எனக்கு உணரப்பட்டேன் நான். அதனால விவசாயிகள் மத்தியில கொண்டு போய் மரபு ரகங்களை பத்தி சொல்றது, கமர்ஷியலுக்கான ரகங்கள்னு பிரிச்சு கொடுத்து அதை போட வச்சு இன்னைக்கு சந்தையில கொண்டு வந்து புழக்கத்துல வச்சுட்டு இருக்கிறாங்க. கீரிப்பட்டியில பாத்தீங்கன்னா சரவணன் எக்ஸ் ஆர்மி மேன் அவர்லாம் பாத்தீங்கன்னா தங்களோட ஒருங்கிணைந்த பண்ணையத்துல நான் கொடுத்த மரபு ரகங்களை மட்டும்தான் பயன்படுத்துறாரு. அந்த ரகத்தை பயன்படுத்தி அவரே விதைகளையும் பெருக்கம் பண்ணிக்கிறாரு. அந்த காய்கறிகளை தங்களுக்கு போக மிச்சத்தை எல்லாத்தையுமே சந்தையில கொண்டு வந்து விற்பனை பண்றாரு. ரொம்ப சிறப்பா நல்லா வருமானம் வருதுங்கன்னு அவர் அந்த அளவுக்கு சொல்றாரு. அவ்வளோ அது மாதிரி திருச்செங்கோட்டுல வேலுச்சாமின்னு ஒரு அண்ணா அவரும் மரபு ரகங்களை தான் பயன்படுத்துறாரு. இப்படி அதே மாதிரி திண்டுக்கல் பகுதியில இப்போ நம்ம அரிதா சொல்லக்கூடிய மூக்குத்தி அவரை, சிறகு அவரை, அந்த மாதிரி ரகங்களை கூட இன்னைக்கு உற்பத்தி செய்து சந்தைக்கு கொண்டுட்டு வந்து புழக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இது நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள்ல இருக்கிற உள்ளூர் சந்தைகள்ல மட்டுமே இருக்குது. இது நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பெரிய சந்தைகள்லயும் இந்த மாதிரி பாரம்பரிய காய்கறிகள் போய் சேரணும் அப்படின்னா மக்கள் கிட்ட, விவசாயிகள் கிட்ட பூலாம் பரவலாக்கம் பண்ணணும், நிறைய அதிகப்படியான உற்பத்தியையும் ஏற்படுத்தி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேத்துக்கிட்ட இப்ப கொண்டு போய் சேர்க்கறது உண்டு. அடுத்தபடி இப்ப நிறைய விவசாயிகளுமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விதை திருவிழாக்கள் அவங்கவுங்க ஊர்கள்லயே நிறைய நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பாவும் இப்ப சேர்ந்து இயங்கிட்டு இருக்கிறோம். தனித்தனியா இயங்கின எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒவ்வொரு முறையும் வேலூர்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த டைம் 4வது வருடமா காய்கறி மற்றும் மாபெரும் காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழாவையும் நடத்திடுக்கிறோம். இப்படி தொடர்ந்து பயணம் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய விவசாயிகள் எங்கள் கூட ஒன்று சேர்றாங்க. ஸோ விவசாயிகள் மத்தியில நிறையவே பரப்பியாச்சு. இப்போ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை நம்ம பார்க்கணுங்க. அப்போ ஒரு வேலையை செய்யறதுக்கு இன்னொருத்தர் உருவாயிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நான் போயிடுவேங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லூரிகள்லையும்
இங்கே பள்ளிகள்லையும் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை இப்போ முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களுக்குமே இந்த இயற்கை வழி வேளாண்மை பற்றியும் மரபு ரகங்கள் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொடர்ந்து அவங்களையும் ஒரு வீட்டு தோட்ட விவசாயியாக மாற்றிட்டு இருக்கிற. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நஞ்சில்லா உணவு எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிற சூழல் வேணும்னா இன்னைக்கு விவசாயிகளும் குறைஞ்சிட்டாங்க, விவசாய நிலங்களும் குறைஞ்சிருச்சு. அப்போ நம்மளுடைய கெரியர்ல இப்ப இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன வேணாலும் இருக்கலாங்க. அவங்க டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போலாங்க. ஆனால் ஒரு விவசாயமாவும் இருக்கணும், ஒரு வீட்டுக்கு ஒரு விவசாயியாவும் அவங்க உருவாகணும். அப்பதான் நஞ்சில்லா உணவுங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியமாகுங்க. ஏன்னா விவசாயங்கிறது யாரோ விவசாயம் பண்றவங்க மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாதுங்க. விவசாயங்கிறது ஒரு வாழ்வியல் முறை, இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைலுங்கிறத ஒவ்வொருத்தருமே உணர வேண்டிய அவசியம் காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற அவசியமான காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு வீட்டு தோட்ட விவசாயியாவாச்சு இருக்கணும். அப்பத்தான் அடுத்த தலைமுறைக்கு நமக்கான காய்கறிகளையோ இல்லை நமக்கான உணவு தானியங்களையோ எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிறதையாச்சும் தெரியுங்க. இல்லைன்னா அது கூட தெரியாம உணவுக்காக இன்னைக்கு விதைகளுக்காக நிறைய பன்னாட்டு நிறுவனங்களை கையேந்திட்டு நிக்கிற மாதிரி நாளைக்கு உணவுக்காகவே எல்லாத்தையும் கையேந்திட்டு நிக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். அப்போ இங்க உணவு சுதந்திரம்ங்கிறது போயிடுங்க. இப்போ உணவு சுதந்திரம் போகக்கூடாது, அது நம்ம கையில இருக்கணும். அப்படின்னா இந்த இயற்கை வழி வேளாண்மை நம்ம கையில் இருக்கணும். இயற்கை வழி வேளாண்மை நம்ம இதுல இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம பாரம்பரிய நம்ம மரபு ரகங்கள் விவசாயி கையில இருக்கணுங்க. அப்ப அந்த விவசாயி கையில விதைகள் இருக்கணும், அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு வீட்டு தோட்ட விவசாயம் இருக்கலாம், ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்றவங்க இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது சார்ந்து சமுதாய சிந்தனையோடு இயங்கக்கூடியவங்க நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிறதோட தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர்? ஓகே, என்னுடைய தொடர்பு இதை பற்றி மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட கான்டாக்ட். நஞ்சில்லா உணவும் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், விவசாயத்தை பற்றி, உணவு காட்டை பற்றி, ரகங்கள் மரபு ரகங்களை பற்றி இப்படி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நீங்களும் அதில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய தொடர்பு என்ன எடுத்துக்கலாம். 9943076601. நன்றிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.